குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம அஸ்ட்ராலஜியில் எடுத்தோம் அப்படின்னா லக்னம்னு சொல்லுவாங்க, ராசின்னு சொல்லுவாங்க, முதல் பாவம், ரெண்டாம் பாவம், 12 பாவங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு பாவத்தினுடைய வேலைகள் என்ன, அதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். லக்னம் அப்படிங்கிறது தான் முதல் பாவம், ஜென்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒருவருடைய நிறம், உடல் அமைப்பு, புலன்கள், எண்ணம், புகழ், அந்தஸ்து, சந்தோஷம், வயது, மறுஜென்மம், பக்தி சிரத்தை, மங்கள காரியங்கள். ரெண்டாம் இடங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். இதிலேருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னா பொருளாதார வசதி நிலை, சம்பாத்தியம், வாக்கு, அவர் எப்படி பேசுவார், குடும்பத்தினுடைய சிச்சுவேஷன், வலது கண், ஃபேஸ், கல்வி ஞானம், ஃபுட்டு, கவித்திறன், பல் வரிசையை கூட தெரிஞ்சுக்கலாங்க. எண்ணம், நவரத்தினம், யோகங்கள். ஸோ மூன்றாவது இடம் சகோதர ஸ்தானம் சொல்லுவாங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இளைய சகோதர சகோதரிகள், சகாயம், தைரியம், பராக்கிரமம், மார்பு, போகம், அடிமையாள், கடவுள் பக்தி, உண்ணக்கூடிய பாத்திரம், ஆயுள், கடன், வெற்றி, சங்கீத வித்தை, முயற்சி, ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங், நிறைய இருக்குங்க. கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. உங்கள் அக்சசரிஸ் வீட்டில் வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி, குக்கர், இந்த அக்சசரிஸ்லாம் உங்களுடைய மூன்றாவது பாவம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே ராகுவோ கேதுவோ ட்ராவல் பண்ணுறப்ப டிரான்சிட்னு சொல்லுவாங்க, கோச்சாரம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று அக்சசரிஸ் ரிப்பேர் ஆகும், அல்லது அக்சசரிஸ் புதுசாக ஏதோ ஒன்று வாங்குவீங்க. சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். நான்காம் இடம் பார்த்தீங்கன்னா மாத்ருஸ்தானம், மாத்ருனா தாய் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அம்மாவை பற்றிய விஷயங்கள், சொந்தங்கள், மருமக்கள், வித்தை, கல்வி, ஞானம், காலேஜ் எஜுகேஷன், வெஹிக்கிள், வீடு, பிஸ்னஸ், சுகபோகத்தை சொல்கிறது, பால், பசு, தேவஸ்தானம், சக்ஸஸ், புகழ், தண்ணீர் வசதி, இருதயம், ஆசனம், இருக்கை, இதெல்லாம் இந்த நான்காம் இடம் சொல்லணும். இந்த நான்காம் இடத்து மேலே டிரான்சிட்டில் ராகு கேது ட்ராவல் பண்ணுறப்ப அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சுகபோகத்தில் கூட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். சரிங்களா? ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் எலாபரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பற்றிய விஷயங்கள், தாய்வழி பாட்டன் மாமா, பூர்வ புண்ணியம், புத்தி, மனம், தமிழில் உங்களுடைய டேலண்ட், மந்திரம், வயிறு, சகோதரம், மறுபிறவி, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது அடுத்த பிறவி இருக்குன்னு சொல்கிறாங்களா, அது சம்மந்தமாக பார்க்குறதுங்க. இந்த ஐந்தாம் பாவகத்துக்கு மேலே ராகு கேது உங்கள் ஹாரோஸ்கோப்பில் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா அந்த புத்தி, மனத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும், குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும், ஸ்டமக் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குங்க. ஆறாம் இடம் ரோகஸ்தானம்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. அதை எலாபரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா நோய் நொடிகள், ஆயுதங்கள், எதிரிகள், நீர்னால் வரக்கூடிய அபாயங்கள், திருடரால் வரும் அபாயம், விஷ உபாதை, சிறைப்பட நேர்மோங்கிற பயம், பெண்களால் உண்டாகும் நோய்கள், மரணவாதி, பசி, தாகம், மறதி, பயம், அவதூறு, பிரித்தி, ரோகஸ்தானம், சத்ருஸ்தானம், நோய் ஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த ராகு கேதுக்கள் சாட்டர்ன் இதெல்லாம் இந்த ஆறாவது பாவத்துக்கு மேலே டிரான்சிட் ஆகிறப்போ கொஞ்சம் கடுமையான பிரச்சனைகளை, ஹெல்த் இஷ்யூஸ் வரும், வம்பு வழக்கு, எதிரிகள், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது இன்றைக்கி ஒரு 6 பாவம் பார்த்துருக்கோம். நாளைக்கிலேருந்து மறுபடியும் ஒரு 6 பாவம் பார்க்கலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.